பிள்ளைகளே, ஒழுங்குபடுத்தல் குறியீடுகள் பார்க்கலாம். இன்றைக்கு பாருங்கள், நோ ஓவர்டேக்கிங். நோ ஓவர்டேக்கிங் சொன்னா முந்தி செல்ல தடை. பாருங்கள், இந்த சிம்போல் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் இதுல இருக்கிற அர்த்தம் என்ன? நீங்க இதை இருந்து முந்தி செல்ல முடியாது என்றதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்த படத்தை பாருங்கள், நோ கோனிங், ஒலி எழுப்ப தடை. சில இடங்களில் வைத்தியசாலை, நூலகம் போன்ற இடங்களில் இந்த குறியீட்டை அவதானித்திருப்பீர்கள். ஒலி எழுப்ப தடை. அந்த இடங்களில் நீங்கள் சத்தம் போடக்கூடாது. இந்த படத்தை பாருங்கள், ஒரு அம்புக்குறியை நிறுத்தப்பட்டு காட்டுகிறது. நோ என்ட்ரி. இதன் அர்த்தம் நோ என்ட்ரி, வாகனம் செல்ல தடை. இந்த அடையாளத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த வீதியால் வாகனம் செல்ல முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்த படத்தை பாருங்கள், நோ லெஃப்ட் டேர்ன், இடது பக்கம் திரும்ப தடை. பாருங்கள், இடது பக்கத்தால திரும்பி பயணம் செய்ய முடியாது என்பதை இந்த ஒழுங்குபடுத்தல் குறியீடு உங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. பிள்ளைகளே, அப்பதான் நீங்கள் ரோட் க்ளோஸ்ட், இந்த வட்டமான குறியீட்டை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சகல வாகனங்களுக்கும் வீதி மூடப்பட்டுள்ளது. சகல விதமான வாகனங்களும் இந்த வீதியால பயணிக்க முடியாது என்பதை இந்த குறியீடு காட்டுறது. ரோட் க்ளோஸ்ட். அடுத்த படத்தை பாருங்கள், ஒரு பேருந்து நிற்குது, அதை தடை செய்த மாதிரி படம் ஒன்று காட்டப்பட்டது. ரோட் க்ளோஸ்ட் ஃபார் பஸ்ஸஸ். யாருக்காக இந்த வீதி மூடப்பட்டுள்ளது? பஸ் வண்டிகளுக்காக வீதி மூடப்பட்டுள்ளது. பஸ் வண்டி இந்த வீதியால பயணிக்க முடியாது என்பதை இந்த குறியீடு உணர்த்தி நிற்கின்றது.